அரிது அரிது. இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் இங்கிலீஷில் வந்து இட்ஸ் ரேர் அது மீனிங். இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அது பை நாங்கள்லாம் ஃபுல்லாக ஆடியோ சரி வீடியோ சரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு டைரக்டர். அண்ட் ஃபிலிம் த வே இட் ஹஸ் கம் அவுட் இஸ் ரியலி குட். பேர் ஹரிஷ். இது என்னோட முதல் படம் அரிது அரிது. படத்தோட இயக்குனர் பேர் மதியவாணன். அவர் சங்கர் சார் கிட்ட பாய்ஸ், முதல்வன், அன்னியன், சிவாஜியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அசோசியேட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை அளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. வணக்கம், என் பேரு உத்ரா. நான் அரிது அரிதுல ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது நான் முதல் ஃபிலிம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கேன். ஸோ நீங்க எல்லாம் அரிது அரிது கண்டிப்பா போய் பார்க்கணும். அண்ட் தமிழ் மியூசிக் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் அபவுட் தி ரிலீஸ். நீங்க எல்லாம் கண்டிப்பா போய் பார்க்கணும். அண்ட் யூ won't be disappointed. So I'll catch you guys on the screen. இந்த சாங்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் த சாங்ஸ் ஆர் குட். அண்ட் ஐ விஷ் திஸ் அரிது அரிது டீம் அ கிரேட் சக்சஸ். தேங்க்யூ. இந்த படத்துல இயக்குனர் தான் அதிகமா எனக்கு தெரிஞ்சாரு. கதாநாயகனை ஆட விடாம ஒரு முதல் காட்சியிலேயே தரையில் விழ வைத்தார். விழ விழ எழுவான், விழ விழ எழுவான், ஒன்று விழ ஒன்பதா எழுவான், இவன் 1000 முறை எழுந்து நிற்பான், நிலைப்பான், நீடிப்பான் என்று சொல்லி இப்படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். ஒரு இந்தியன் முடிஞ்ச டயத்தில் வந்து சங்கசார் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க பாப்பா ஒரு பையன் வரான், நீ பாரு, பயங்கர ஷார்ப்பா இருக்கான், யூஸ் பண்ண முடியுமா பாருன்னு சொல்லி சொன்னாரு. சங்கசார்ட்ட பெரிய பிளஸ் பாயிண்ட் அந்த இதுதான், கரெக்டான டேலண்ட்டை பார்த்து கரெக்டா பிக் பண்ணிடுவாரு யாரா இருந்தாலும் சரி. அதனால வந்து வந்தாரு. அப்புறம் மதி வந்து பேசினாரு. ஆக்சுவலா ஒரு கேமரா அசிஸ்டன்ட் அவரு. இவரு எப்படிங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல பாரு கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வந்தாரு, ஒர்க் பண்ணாரு. அந்த ஹார்ட் ஒர்க்கு இன்னைக்கு நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஹார்ட் ஒர்க் இவ்வளவு பெரிய ஹைட்டுக்கு எடுத்து வந்திருக்குன்னா வேற எதுவும் காரணம் சொல்ல மாட்டேன். அது முழுக்க முழுக்க அந்த உழைப்பு மட்டும்தான். மதி வந்து ஜெய் சார்ட்ட ஆப்ரேட்டிவ் கேமராமேன் ஜெய் சார்ட்ட வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு தெரியும். சங்கர் சார் மாதிரி நீங்க உழைச்சிட்டே இருங்க, உங்களுக்கான இடம் கிடைச்சிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். என்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட்லயே பெஸ்ட் அசிஸ்டன்ட் ஆக்டர் யாருன்னா அது மதி தான். முதல்வன்லேருந்து இப்போ சிவாஜி வரைக்கும் என்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் ஸ்பாட்டில் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒருத்தருடைய பேரை சொல்லி கூப்பிட்றாருன்னா அவர் தான் பெஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் ஒர்க் பண்ணும்போது மதின்னு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவர் பேரை தான் சொல்லி கூப்பிடுவேன். ஏன்னா எந்த ஒரு வேலையை சொன்னாலும் உடனே அருமையாக நான் எதிர்பார்க்குற மாதிரி செஞ்சு கொடுக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மதி. சினிமாவினுடைய எல்லா நூக்கன் காணரும் அவருக்கு வந்து தெரியும். எல்லா துறையிலையும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்த வேலையும் நம்பி அவர்கிட்ட ஒப்படைக்கலாம். ப்ரொடியூசருக்கு வந்து மதியை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்த அவருக்கு மதி சார்பாக நன்றியும், அவர் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணுன்ட்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.